ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது அது பரவாயில்ல. எங்க அப்பா மகாதேவனுக்கு என்ன பொறுப்புள்ளவளா ஆக்கணுமா, அவர் பொறுப்புள்ளவனா ஆக்குவாரு. அப்புறம் உங்களுக்கு உங்க கடமை ரொம்ப முக்கியம்ல. கடமை அது உங்களுக்கு உங்க கடமை ரொம்ப முக்கியம். உங்க கடமை எல்லாம் முடிங்க. ஃபர்ஸ்ட் உங்க கடமை, உங்க பொறுப்பு எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அதுக்குள்ள இந்த ஏமாற்றத்தின் வழியில இருந்து நான் கொஞ்சம் வெளியில வந்துடுவேன். அது ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. எங்க அப்பா சொல்ற சரிதானே, நான் பொறுப்பா இருந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காத. தப்பு ஏன் மேலடா, தப்பு ஏன் மேலடா. யாரு சொன்னா? அது நம்பிக்கையை உடைக்கிறது எவ்வளவு பெரிய வலின்னு நான் உணர்ந்துட்டேன். அதனால மகாதேவனுக்குள்ள நம்பிக்கையை நான் உடைக்க விரும்பல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்புள்ளவளா மாறணுமா? சரி, பொறுப்புள்ளவளா மாறிடலாம். இந்த பொறுப்புனா என்னன்னு எனக்கு தெரியல, அதான் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரியாமலே போயிட்டு, சத்தியமா எனக்கு தெரியல. இல்ல இல்ல, எதுவும் பேச வேண்டாம். நான் இனி யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு எனக்கு மனசு தைரியம் இல்ல. இனி நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க போறதே இல்ல. ப்ளீஸ் எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க. வேண்டாம், அந்த உறவே முடிஞ்சு போச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? வேண்டாம், உங்க வயல இனி எதுவும் சொல்ல வேண்டாம். இனி வேண்டாம், நீங்க நீங்களா இருங்க. நான் நானாவே இருந்துட்டு போறேன். என்னால மாற முடியல. நான் மாறிடலாம் நினைச்சேன், என்னால மாற முடியல. அப்புறம் போடல பாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும், அதை மாத்த முடியாது. நீ ஏன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, இங்க எல்லாருமே மாறுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், அதை மாத்திக்க முடியாதுன்னு இங்க இருக்க யாருக்கும் தெரியலையே. தெரியாதனால தானே நீங்க என்ன விட்டு கொடுத்தீங்க. நீங்க என்ன விட்டு கொடுத்தீங்க. ஒருத்தங்க என்னன்னா எப்போதும் நீங்க நீங்களாவே இருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொருத்தங்க கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும், நம்ம மாத்திக்க தான் செய்யணும், இடத்துக்கு தகுந்தால மாறித்தான் ஆகணும்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. ஆனா என்னால என்ன மாத்திக்க முடியல. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா என்னால இருக்க முடியாது. சத்தியமா எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாது. நான் பண்ண செயல உன்னை இந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கணும் சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அந்த முடிவு எடுக்கும் போதும் நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நான் பண்ண போற காரியத்தினால நீ இந்த அளவுக்கு உடைஞ்சு போவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நீ இந்த அளவுக்கு உடைஞ்சு போகணும் எனக்கு தெரியாது. நீ இந்த அளவுக்கு மனசால உடைஞ்சு போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன் கால விழுந்து புரிய வச்சுட்டு போயிருப்பேன். நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சுதா திரும்பி பார்க்காம போயிட்டேன். நான் உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன்னை ஒரு குழந்தையாவே பார்த்துட்டேன். நான் பார்த்த முதல் நாள்ல இருந்தே உன்னை ஒரு குறும்புக்காரியா, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சிறு பிள்ளையா, உலகத்திலே யாருக்குமே இல்லாத ஒரு குணவதியா உன்னை அப்படியே பார்த்து பழகிட்டேன். யார் மனசையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன்னு அப்படியே என் மனசுல ஒரு மனக்கோட்டையை கட்டிட்டேன். நான் பார்த்ததுலே உன் குணத்தை பார்த்து வியந்து போனேன். எத்தனையோ பெண்களை நான் கடந்து வந்தேன். யார்கிட்டயுமே பார்க்காத குணாதிசயங்களை நான் உங்ககிட்ட பார்த்தேன். எதையும் லேசா எடுத்துக்கிற ஒரு குணம். அதனாலதான் நீ இதையும் லேசா கடந்து வந்துருவேன்னு நினைச்சேன். அதனாலதான் அன்னைக்கு நான் அந்த முடிவை நான் எடுத்தேன். உனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கு. அந்த மனசுக்குள்ளேயும் 1000 ஆசை, கற்பனை, கனவு, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். ஆனா நீ ஒரு விஷயத்துல என்ன ஏமாத்திட்ட. உன்னை நான் இப்படியே நினைக்கிற அளவுக்கு நீ நடந்துகிட்ட. உன் குணம் இப்படிதான் நீ இவ்வளவு நாள் எனக்கு நீ புரிய வச்ச. திடீர்னு உனக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்குங்கிறத நீ எனக்கு காட்டல, காட்டிக்கல. நீ காட்டி இருந்தா உனக்கும்
இப்பெல்லாம் பொண்ணு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இருந்திருப்பேன். இது வரைக்கும் அப்படி ஒரு குடத்தை எனக்கு காட்டிக்கவே இல்ல. நான் பார்த்த இசை வேற, நான் புரிஞ்சுக்கிட்ட இசை வேற, நான் பார்க்கும் போதெல்லாம் இருந்த இசை வேற. அதனாலதான் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்துட்டு உங்களை திரும்பி பார்க்காம போனேன். புரிஞ்சுக்கிட்டு என்னங்கன்னு நீ வருவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ளயும் எல்லா பொண்ணுங்களும் தான் நீங்க நிரூபிச்சுட்டல. உனக்கு ஒரு உண்மை சொல்றேன் கேட்டுக்க. நான் இந்த பூமியில வாழ்ற காதல் மாதிரி உன்னை காதலிக்கல. என் காதல் புனிதமானது. நான் அது ஒரு புனிதமா பார்த்தேன். ஒருவேளை இதுக்கப்புறம் எத்தனை பிறவிகள் இருந்தாலும் அத்தனை பிறவில நீ மட்டும்தான் எனக்கு வேணுங்கத ஆணித்தரமா அந்த ஆண்டவன் கிட்ட கேட்கிற வேணாம். இன்னொரு பிறவி இருந்து அந்த பிறவில கூட இன்னொருத்தையும் நம்ம வந்து கூட பாத்திரக்கூடாதுன்னு வைரோக்கியமா இருக்கக்கூடியவன். இன்னொரு ஜென்மம் இல்ல, இன்னொரு 7 ஜென்மம் இருந்தாலும் உன் கையை தவிர வேற எவன் கையும் நான் பிடிச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட தினம் வேண்டக்கூடியவன். ஆனா அந்த காதலி நீ பொய்யாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்க. சத்தியமா நான் உங்ககிட்ட இந்த குணத்தை எதிர்பார்க்கவே இல்லை. சராசரி பொண்ணுங்க மாதிரிதான் நீனா. அப்போ நான் இத்தனை மாசம் இவ்வளவு தவறு இருந்ததுக்கு ஒரு பிரோஜனம் இல்லையே. இன்னும் 7 ஜென்மத்துக்கு ஒண்ணுதான் வேணும்னு நான் கேட்கல. எந்த பிரோஜனமும் இல்லையே. என் உள் மனசு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. நான் உனக்கு இங்க தாரவாத்த ஒண்ணு கொடுக்கலையே. இல்ல உனக்கு தப்பான சமூகம் எதுவும் நடக்கலையே. என் அப்பா என் மேல உள்ள நம்பிக்கையில உன் அப்பா கிட்ட வாக்கு கொடுத்தாரு. உன் பொண்ணை கூட்டிட்டு போனேன். நீ என் எலும்பில் எலும்பும் மாம்சத்துல மாம்சமும் ரத்தத்துல ரத்தமும் உயிர்ல உயிர்மா குழந்த நீய உன்னை நான் விட்டு கொடுத்துட்டேன். உடஞ்சு போனிய. என் அப்பா எனக்கு உசுரையும் கொடுத்து நாங்க வாழனுக்காக 20 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்தவரே. அந்த மனுஷன் என்னடி பண்ணாரு? உன் அப்பா கிட்ட உன்னை கூட்டு போக சொன்னாரு. அந்த ஒரே ஒரு வாக்கு, அத கூட எங்களுக்காக தியாகம் பண்ண மனுஷனுக்காக நான் செய்யலன்னா அவருக்கு நான் புள்ளியா போறதுல அர்த்தமே இல்லையே. அவர் செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லையே. நீ ஒருத்தங்களுக்கு தியாகமே செஞ்சுட்டு அவங்க உன் நம்பிக்கை உடைச்சா நீ அண்ணன் இங்கதானே வந்த ஆளை காணோம். ஒருவேளை அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்களோ. தேவானா, தேவானா, நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டேன். வந்துட்டியா? ஐயோ அதே நான் வந்துட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவாடை சட்டை தாவானே. அதே ஐயோ அப்பா அண்ணே பார்த்த என் நிலைமை என்னத்துக்கு ஆறுது. கொண்டாடுவாங்களே. அதே என்னங்க என்ன இங்கன்னு கேக்குறீங்க? சந்தோஷப்படவே இல்ல. அதே நான் நம்ம வீட்டு பக்கத்துல போனேன்னா அப்பதான் சொன்னாங்க இன்னைக்கு உங்க வீட்டு உங்க அண்ணன் பிள்ளைக்கு மொட்டை அடிக்காங்கன்னு. அங்க பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா நீங்களே நிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. பரவாயில்ல, நானே வந்துட்டேன். கிங்ஸி மாமா பையனுக்கு தானே. ஆமா. எதுக்கு இப்ப எனக்கு கான்டாக்ட் பண்றதே இல்ல, எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி நீ கிளம்பு, அப்புறமா பார்க்கலாம். கிளம்பணுமா? ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, பாவாடை சட்டை தாவணி எல்லாம் போட்டிருக்கேன். இப்ப நான் குட்டை பாவாடை எல்லாம் கிடையாது, நீல பாவாடை தான் போடுவேன். ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். குட்டி தம்பில எப்படி இருக்கா? நான் போய் பார்க்கட்டா? இல்ல. ஏன் நான் பார்க்க கூடாதா? ஏன் என்ன பார்க்க விட மாட்டேங்க? அது வந்து நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படவே இல்ல. நான் திடீர்னு வந்தனால அதிர்ச்சி நிக்கீங்களா? இல்ல என்ன பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சீங்களா? சரி நீ கிளம்பு. என்ன? நீ கிளம்பு. உங்களை பார்க்கதான் கடல் தாண்டி வந்திருக்க. போன்னு சொல்றீங்க. இல்ல கிளம்பு. கிளம்பணுமா? ஊரே உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நிக்கிறே, நான் ஒரு வாரமா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்து நான் யாருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு கூட்டத்துல ஒரு வாரமா நின்று பார்த்துட்டு போறேன்னு. என்ன இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நாள் நான் பார்க்கவா போறேன்? ஆசையா வந்தேன். போன்னு சொல்றீங்களே, ஏன் நான் அங்க வரக்கூடாதா? அது வந்து எதுக்காக? ஐயோ பயப்படாதீங்க, நான் உங்களை உறவு கொள்ளதுக்கோ உங்களை உரிமை கொண்டாடுறதுக்கோ வரல. தூரமா நின்று பார்க்க தான் வந்தேன். ஆனா ஊரே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். அதுல ஒரு ஆளா இருந்துட்டு போறேன்னு இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் யாருன்னு யாருக்கு தெரிய போதே? ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு போறேன்னு. எங்க வீட்டாளர்களை பத்தி நீ சாதனை இட போடாத. கண் குத்தி பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ள யார் வரா போறா, யார் யார் இங்க இருக்காங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டத்துல ஒரு ஆளா தானே இருக்க போறேன். இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கா, எத்தனை மெம்பர் இருக்கு, எத்தனை வார்டு இருக்கு, எத்தனை குடும்பம் இருக்குங்கிறத ஜல்லி வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருக்க குழந்தை முகம் வரைக்கும்
எங்க கத்துப்படி அப்படிலாம் லேசில யாரும் வெளியாட்கள் இங்க வர முடியாது. நீ யாரு என்னன்னு ஏதாவது அவங்க தெரிஞ்சுக்க நினைச்சாங்கன்னா சத்தியமா என்ன சீவிடுவாங்க. இங்க பாரு, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியம்லாம் கிடையாது. நான் எப்பவுமே தனிமாறம் தான். வீணா இங்க வர வேண்டாம், கிளம்பு. அதான் உன்ட்ட இருந்து எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டேன். வேற எதுக்கு இங்க வந்த? மனசு கேட்கல, தூரத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இங்க பாரு, உன்னை பிடிச்சிருந்தா நானே பேசிருப்பேன். உன்னை பிளாக் பண்ணதுல இருந்து நீ கண்டுபிடிக்க வேண்டாம். எதுக்காக இவ்வளவு தூரம் வந்த? உன்னதான் உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போன்னு சொன்னேன். தூர போன்னு சொல்லுங்க, வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போன்னு சொல்லாதீங்க. கனவுல கூட நம்ம சேர்ந்து வாழ முடியாது. வீணா கற்பனை வளர்த்துக்கிட்டு ஆசையை வளர்த்துக்கிட்டு தேடி வராத. என் அண்ணமாருக்கு தெரிஞ்ச என்ன மட்டும் இல்ல, ஒன்னு சேர்த்து போட்டுவானுங்க. என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் எடுத்து எனக்கு உன் கூட வாழணும்னு தோணல. எனக்கு இங்க ஏகப்பட்ட கடமை இருக்கு. எங்க பாரு, எங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு மட்டும் தான் தெரியும். வேண்டாம், கிளம்பிரு. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா, உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன்னா, உனக்குன்னு ஒரு லைஃபை தேடிக்க. அதை என்னைக்காவது ஒரு நாள் தூரத்துல இருந்து நான் பார்ப்பேன். நீ உன் புருஷன் புள்ளியோட இருக்கதை நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். நான் நிச்சயமா சந்தோஷப்படுவேன். ஒரு நேரத்துல நான் நேசிச்சேன்னு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு. வேண்டாம், இனி என் கண்ணில் படாத. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவ்ளோ தெளிவா இருந்திருக்கீங்க. நான் அதை புரிஞ்சிக்காம வந்திருக்கேன். நான் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை தான் என்னை பார்க்காம அவாய்ட் பண்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க தெளிவாதான் என்னை பார்க்க கூடாதுன்னு இருந்திருக்கீங்க. உண்மை காதலுக்கு வலிமை அதிகம்னு சொன்னாங்க, அதை நம்பிட்டேன். என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. இங்கதான் சொன்னீங்களே, உங்க கலாச்சாரத்துல காதலுக்கு வலிமை உண்டுன்னு. அதை நான் நம்பினேன். நம்பிக்கை ரொம்ப வச்சுட்டேன். அனாதி காதல் வச்சுட்டேன். நீங்க முடியாத காதல் வச்சுட்டேன். ஆசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுட்டேன். ஆனா அதெல்லாம் உண்மையிலே பொய்யதான். உண்மை காதல் நீங்க ஒண்ணு இல்ல போலுக்கு. அதான் கடல் தாண்டி வந்து ஏமாற்றத்தோட போறேன். சாரி, சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த தவறு நடக்காதே. சரி, கிளம்பு. கிளம்பு. சரி சரி. தேவா, தேவானே, அந்த பிள்ளை எடுத்துட்டேன்னா ஒருத்தனாவது வேலை பார்க்காதானே பாரு. அதை எடுத்துட்டீங்களா? எனக்கு குட்டி மேல பாரு. எங்க பிள்ளைய பார்த்துட்டு போங்க. டேய், இல்ல வந்திருக்க கொஞ்சம் கவனி. நீ பாட்டுக்கு தனியா சுத்திட்டு இருக்காத. சரி, சித்தி என்னமோ குசு குசுன்னு கூட பேசணும் வந்தது. அவளுக்கு என்ன, வழக்கம் போல ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா. அதான் என்னன்னு கேட்க. அலெக்ஸுக்கு ஏதோ துப்பு வந்திருக்கான், அதை சொல்ல வந்திருக்கா. வேண்டாம், சித்தி கொண்டு வர எந்த துப்புமே வேண்டாம். நீங்க தலையிடாதீங்க. சும்மா தலையாட்டி போட்டேன். இல்லைனா பாட்டுல கோவப்பட்டுட்டு போவா. அது எதுக்கு? கண்டுக்காத. சரி சரி சொல்லி போடு. இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்ன இலே தம்பி தூங்க வச்சிருந்தேன். அவன் முடிச்சிடாம ரூம்ல போய் இருங்கல. நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்காங்க. அதான் அங்க போய் நிக்கலான்னு பார்த்தேன். மாமா எங்க? மாமா எங்க போனான்னு தெரியலையே. மகிமா? ஆமா, மகிமா எங்க? ரொம்ப நேரமா ஆளே காணோம். இங்கதான் நின்னுட்டு இருந்தா. அவ ராணிகிட்ட கேளு பாப்போம். இதான் எங்க அம்மே வந்துட்டாவ. ஏம்மா போய் பிள்ளைல பாருங்க. நான் வந்துட்டாவல. அம்மா தம்பி பாக்கல, எனக்கு சின்ன வேலை இருக்குது. அதுக்கெல்லாம் நான் பாத்துட்டு போறேன். அவ இசை மௌன தூக்குதானோ அப்படி? இல்லம்மா, அவனதான் ஜான் மாமா விட்டு யார்ட்டையும் சேர மாட்டானோல. அவன் ஜான் மாமா கிட்ட தான் இருந்தானுங்க. ஏன் மகிமா பாத்தீங்களா? நான் அப்பமே பார்க்கும்போது மண்டபத்துக்கு வெளியில தான் நின்னுட்டு இருந்தா. மண்டபத்துக்கு வெளியிலயா? எங்கண்ணா? அந்த மண்டபத்துக்கு வெளியில ஒரு ஆறு போகுது, அந்த பாலத்துக்கிட்ட நின்னுட்டு இருந்தா. அம்மா நீங்க போய் பிள்ளைல பாருங்கம்மா. சரிம்மா. இல்ல நீ எதை சொன்னியா அந்த பிள்ளைய? எதுக்கு என்கிட்ட வரீங்க? நான் என்ன பண்ண? அத்த அவன் இங்க தானே நிக்கான். இல்லம்மா, அப்பெல்லாம் இவன் எதுவும் சொல்லாம அந்த பிள்ளை எங்கேயும் போவாத. இல்ல ஏதாவது சத்தம் போட்டியா? சும்மா சும்மா என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. உன்கிட்ட கேள்வி கேட்க கூடாதுன்னா அப்ப நீ தான் அந்த பிள்ளை பத்தி ஏதோ சொல்லிருக்க அப்படிதானே? நான் திரும்ப சொல்றேன், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சாரோனே, நீ ஏதாவது சொன்னியா? என்ன அவன் எது பண்ணாலும் என்கிட்ட கேட்கீங்க? அவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? மண்டபத்தை விட்டு வெளியில போக மாட்டான். நீ என்னமா சொல்லிருக்க? அவன் என்னைக்குமே தனியா எங்கேயும் போக மாட்டாள. மண்டபத்துக்கு வெளியில நிக்கா, போய் பாருங்க. என்கிட்ட கேட்டீங்கன்னா சரித்தே, இவங்கிட்ட வாக்குவாதம் பண்றது வீணு. நான் போய் பாத்துட்டு வரேன். சரி மத்த போய் பாரு பாப்போம். எதுக்குனாலும் என்கிட்டே கேட்டுக்கிட்டே. சரி கோபப்படாத, நாங்க அவன்கிட்ட கேட்கல, தெரியாம கேட்டுட்டோம். மைனிட்ட குரல ஒசத்தி பேசுற. அவனுக்கு குற்றல நெஞ்சு நினைக்க. இவன் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்கான். நான் தப்பு பண்ணேன். பாத்தீங்க பாருங்க. எரித்து பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணும் பண்ணல. நீ ஒண்ணும் பண்ணல. போ, சத்த கட்டாம போ, நாங்க பாத்துக்கிடுவோம். வேண்டாத பையன், வேண்டத வேலை ஏதோ பாத்துருக்கான்.
இங்க பாரு, எனக்கிட்ட மட்டும் குரல ஒசத்தி பேசுனா குரவலை அறுத்து வர ராஸ்கல். என்கிட்ட கத்துக்கிட்டேன். நான் யாரையும் எடுத்து பேசல. இல்ல பேசு, நான் சாம வர சொல்றேன். தோன மூஞ்சில ஒன்னு போடுவான். போ, நீ தான் என்ன பண்ணலல? போ, எங்களுக்கு தெரியும் மகிமா எப்படி பார்க்கணும்னு. போ. ஆளு கலக்கி நீ திட்டிக்கிட்டேன். நீ போன்னு சொன்னேன். இதுக்கு மேல என்ன? போ. இவன் தான் ஏதோ சத்தம் போட்டிருக்கான். தம்ம முகக்கட்டை பார்த்தாலே தெரியுதே. என்ன சொல்லிருப்பானோ? என்ன வழக்கம் போலதான் பிடிக்கல வைக்கலன்னு இருப்பான், இங்க இருக்காதன்னு இருப்பான். அதான் போயிட்டு இருக்காளோ என்னமோ. இருங்க தன், நான் போய் பார்த்துட்டு வரேன். அக்கா வேண்டக்கா, நீ மட்டும் போயிட்டு வா. அவன் என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவா. நம்ம அவளுக்காக தான் வந்திருக்கோம். நீ வேற யாரையும் பார்க்க வேண்டாம், வா. இல்லக்கா, தர்ம சங்கடமா இருக்கக்கூடாது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நாம என்ன பொண்ணு கேட்கவா போறோம்? வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், வா. சரி, மொய் மட்டும் கொடுத்துட்டு வா. நான் இதை நிக்க. என்ன உள்ள வாடா ஜோதி. ஏலே, என்ன எப்படி இருக்க? நான் அன்னைக்கே வர சொன்னேன்ல. சரி, ஃபங்க்ஷன் வரதே, அதை போய்க்கலான்னு இருந்துகிட்டேன். வாமா, உள்ள வா. இருக்கட்டும்க்கா. சரி, உள்ள வாங்க. 10 மணிக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு மொட்டை போட்டாச்சு. நீ அப்பமே வர வேண்டியதானே? நான் உன்னை காலையில 7 மணிக்கெல்லாம் வர சொன்னேன்ல. எங்க அவன் இப்பதான் வெளியில போயிட்டு வந்தான், அதான் அவனையும் கூட்டிட்டு வந்தேன். நான் ஒத்தையில எங்கேயும் போய்க்கிட மாட்டேன். என் தம்பி கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் சரிதான். இருடா, உனக்கு இருக்கு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீ மகிமாவை கேட்டல, அதான் முடிஞ்சு போச்சே. அதை பத்தியுமே பேசினேன். அது தெரியாம நான் கேட்டுட்டான். அவன் யாரை பார்த்து டக்குன்னு அப்படி கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டானா, அதான் ஒரு சந்தோஷத்துல கேட்டேன். அந்த பிள்ளைய குணத்துக்கு கெட்டிக்கார பிள்ளையா இருந்ததா. நல்ல பண்பு, நல்ல அமைதல், நல்ல குணம். நல்ல சொல்லு, இன்னும் நல்ல சொல்லு. சில பேருக்கு தானே குடுப்பனைகள் இருக்கும், சில பேருக்குலாம் ராசியே இருக்காது. அதை பத்தி தான் சொல்லலாம் நினைச்சேன். எங்க பெரிய மாமா கருப்பு சிங்கம் இருக்காருல, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். என்ன சொல்ற? எங்க கருப்பு சிங்க மாமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா வீட்டுல எல்லாரும் கட்டுப்படுவாங்க. நான் அதை பத்தி எங்க பெரிய மாமா கிட்ட பேசி பாக்க. பையன் நல்ல பையன், பொண்ணும் நல்ல பொண்ணு. யார்தான் வேண்டான்னு சொல்லுவா? குடுப்பனை வேணும்ல, சில பேருக்கு தானே குடுப்பனை இருக்கும். கட்டாயமா நான் நைட்டு உனக்கு ஃபோன் பண்றேன், சரியா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, உறுதியா நம்பி இருக்க வேண்டாம். நான் கேட்டு சொல்லுவேன், சரியா? ஐயோ பரவாயில்ல, நீ இவ்வளவு முயற்சி பண்றிய, அதே போதும். ஏன்னா ஒருவேளை எங்க மாமா ரொம்ப யோசிப்பாரு, அதனாலதான் நான் கட்டாயமா எங்க பெரிய மாமா கிட்ட விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். பிடிக்காதவங்க கிட்ட போய் தாங்கிக்கிட்டு வேணும் வேணும்னு கேட்கறத விட நம்மள பிடிச்சவங்க கிட்ட விட்டு கொடுக்க தப்பு இல்லையே. என்னங்க இந்த வீட்ல இப்பெல்லாம் வர வர ஒருத்தர் நம்ம கண்சே பட மாட்டேக்காவ. நாம இந்த குடும்பத்துல தான் இருக்கவா எப்படின்னு தெரியலையே. இந்த இசைத்தவள மட்டும் கூட இல்லைன்னு வச்சுக்கைய, அது அப்படித்தான். ஃபங்க்ஷன் வீடா, ஃபங்க்ஷன் இல்லாத வீடா, என் கூட யாரும் இருக்காவளா இல்லையா, ஒரே கன்ஃபியூஸ்ல தான் நான் அலையுதேன். அந்த ஒரு இசைப்பவள மட்டும் என் கூட இருந்ததுன்னா அது ஃபங்க்ஷன் வீடு. யாருமே என்னை சுத்தி இல்லைன்னா இந்த குடும்ப ஃபங்க்ஷன் வீடு. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் விட்டு நான் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்லையம்மா. ஆனா இன்னொரு பையன் இங்க தான் தனியா சுத்திட்டு இருக்கேன். அப்போ இது குடும்ப ஃபங்க்ஷன் வீடு தான். என்ன மகிமா, நானே கோவத்துல இருக்கேன். நீ கோவத்துல இல்லைன்னா தான் நல்லா சந்தேகப்படுவேன். ஏன்னா உன் முகர கட்ட வாக்கே அப்படித்தானே. நான் சொன்னா 100% உனக்கு பொருந்தது பத்தியா? மூஞ்சில குத்தி விடுவேன் பாத்துக்க. ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். முத்த மர்மவா பொறுப்பு அதிகம். இங்க பாரு, முத்த மர்மவா அதுக்குள்ள மதிப்பு கொடுக்கணும். வயசுல சின்னவளாவே இருந்தாலும் முத்த மருமவா, அதை மறந்துடக்கூடாது. அதுல வீட்டுல 2வது உள்ளவன் பொண்டாட்டி. ஐயோ என்னத்த சொல்ல. இப்போ உனக்கு இது ஒண்ணுதான் குறைச்சலி. அப்படியே உங்க புருஷர் பேரை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இப்படி திடீர்னு கேட்டு அடிச்சல முடியும். இரு யாஸ்து சொல்லுதே, அது கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்லுதா. உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல வெக்கப்பட்டதுக்கு என்ன இருக்கு? உலகத்திலே 3 வேதாண்டி இப்படி பேச முடியும்? எப்படி? குண்டக்க மண்டக்க, நீ இசை ஜபா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத அப்படித்தான். நீ எங்க கூட சேர்ந்துற, அதாண்டி நானும் முடிவு எடுத்திருக்கேன். ஓ மை காட், என்ன சொல்ற? இனி எந்த பையனையும் காதலிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஓடி போவலியா? ஓடி நான் எங்கிட்ட ஓடி போவேன்? இல்லக்கா, நீ ஓடி போயிட்டேன்னு அவனுக்கு சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காவ. அவளுக்கு வேற வேலையே இல்ல. காதல தோத்துறேன் தாடி வச்சு தலைவா. நான் காதல தோத்துருக்கேன், உங்க கூட வந்து சேர்ந்துருவேன். இல்ல இப்ப எங்களை புகழ்ந்து சொன்னியா, இல்லன்னா எங்களை நக்கல் பண்ணுதியா? காதல தோத்தவங்களுக்கு உங்க இடத்துல தானே ஐக்கியம் இருக்குது. நீங்க தானே புருஷன் இருந்தும் இல்லாம வாழ்ற சங்கம். எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா அப்பா இப்படிதான் உங்க சங்கத்துக்குள்ள இருக்க மாட்டே.
இங்க பார், எங்க சங்கம் கொஞ்சம் வினோதமான சங்கம். புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்ற சங்கம். ஐ அம் ஃப்ரீ கேர்ள்ஸ். அந்த சங்கத்துல நானும் ஐக்கியமாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை நாளைக்கு? லைஃப் லாங். நாங்களே டெம்பரரியா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அவன் தான் என்ன பாடா படுத்துறடா. நீ என்ன பாடா படுத்துற? டெம்பரரியா? அப்போ உங்க சங்கத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நாங்க எப்ப வேணாலும் பிச்சுக்கிட்டு போயிருவோம். அதுக்கு வாயிலுக்கு நல்லா வந்துரும். அதுக்கு பேர் என்ன சங்கம்? தற்காலிக சங்கம். இப்போ ஜபாக்கா புருஷனை விட்டுட்டு வந்திருக்காவ. அது கொஞ்ச நாள் தான், நிரந்தரம் கிடையாது. ஏன்னா பிரேமமா அடுத்த பிள்ளைக்கு பிளான போட்டாரு. அதனால எப்ப வேணாலும் அது பிச்சுக்கிட்டு போகும். இத சொல்ல கைது வெக்கமா இல்ல? இப்படித்தான் ஈஸி கேப்பா. வெக்கமா இல்லையான்னு அதுக்கு ஜபாக்கா கேப்பா. நீ அடுத்த பிள்ளைக்கு நீ பிளான போட்டிருக்கியா, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ என்ன இப்படிதான் மாறி மாறி ஒத்துக்கு ஒருத்தர் ஓட்டிக்கிடுவோம். மொத்தம் ரெண்டுமே பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால டெம்பரவரி தான். அவங்க 2 பேரும் பத்துக்கிறது இருக்கட்டும். உனக்கு அப்படி ஒரு பிளான் இருக்கா இல்லையா? இங்க பாரு, எனக்கு பொறுப்பு அதிகம். வீட்டுக்கு மூத்த மருமகன். நான் போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? துறமமா யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆமா, இப்பதான் ரொம்ப வச்சு பூட்டிட்டு வந்தேன். யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாவி என்கிட்ட இருக்கு. நான் சுதந்திரமா சுத்துறேன்னு இதை சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப சொல்றேன், உங்க சங்கத்துல நான் இப்பமே சேர்ந்துட்டேன். அப்ப நீ ஒன்னும் சேராமையா இருந்த? நீ சேர்ந்துட்ட நினைச்சு நான் எல்லா ரகசியத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன்னு. என்னடி ரகசியம் சொன்ன? இவன் என்ன ரகசியம் சொன்னா? தெரியாது, இப்பதான் நான் ரகசியத்தை சொன்னேன். கொலப்பாதட்டி என்னடி ரகசியம் சொன்ன? இப்பதான் நான் ரகசியம் சொன்னேன். அதான்டி என்னடி ரகசியம் சொன்ன? இங்க பாரு, இவ்வளவு நேரம் சொன்னேன். விடிய விடிய கதை கேட்டுட்டு இப்ப தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட இப்போ ரகசியம் சொன்னேன். என்னடி ரகசியம் சொன்ன? என்கிட்டே விட கேட்டா நீ தான் சொல்லணும். நீ ரகசியம் சொன்னியா? ஆமா, தெளிவா சொன்னேன். நீங்க யாராவது இந்த ரகசியத்தை கேட்டீங்க? இங்க பார், நான் ரகசியத்தை தெளிவா சொல்லிட்டேன். இனி விட சொல்ல வேண்டியது நீங்க தான். மண்டை பிச்சுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காள. இங்க பாரு, நான் ரகசியத்தை சொல்லிட்டேன். ஏட்டி என்னட்டி ரகசியம் சொன்ன? நான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல. சரி, ஒரு போட்டி வச்சுக்கலாம். என்ன போட்டி? நான் என்ன ரகசியம் சொன்னேன்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க, சரியா? பையன் உள்ள என்ன குழப்பி விட்டுட்டு போறா. அப்படி என்ன ரகசியம் சொன்னா? எங்களுக்கு ஒரு அன்மானம் இருக்குது. நாங்களும் எதுலயும் குறைஞ்சவங்கல்ல. எங்க கிட்ட அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா? வந்துட்டானுங்க. பெருசாளுங்க கிட்ட காதல பிச்சை கட்டணும் மதிப்பு கிடையாது. இருடா, இதே காதலுக்காக நீ மத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கிற. என் பேர் மகிமாவே இல்ல. இல்ல, நீ கண்டிப்பா எவக்கிட்டயாவது போய் காதல் பிச்சை எடுப்ப. பாத்துக்கிட்டே அப்ப தெரியும்டா என் பழியும் வேதனையும். இப்ப சொல்ற குறிச்சுக்கோ டைல. இனிமேல் உன்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேன். காதலையும் அன்பையும் தானமா கொடுக்க வந்தா சும்மா கொடுக்க மாட்டேன். பல்ல பிடிங்க பார்த்தான அந்த கதையா இருக்குல்ல. விளங்காத பையன், முரட்டு பையன், ஒண்ணு கத்த பையனை தெரிஞ்சும் பாசத்தையும் அன்பையும் காதலையும் வாரி வழங்க வந்தல்ல. நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் போதும். முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் எவன் காலையும் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்க கூடாது. எனக்கு என்ன குறைங்க? இளமை இல்லையா, படிப்பு இல்லையா, அழகு இல்லையா, இல்ல கலர் தான் இல்லையா? கருவா பையன். இனிமேல் இதே ஊருக்குள்ளதான் இருக்க போற, தனியா சிங்கமா. இந்த ஊர்ல எவன் வாழட்ட முடியும்? இது செம்புலிங்க கோட்டை. இங்க வாழ்ந்ததான் பாதுகாப்பு இல்ல. இந்த ஊர்ல வாழ்றதே பாதுகாப்பு தான். தனியா வாழ்வேன். எவன் காலையும் பிச்சை கட்டு வாழ மாட்டேன். இல்லையா, நீ ஒருத்தங்களுக்கு தியாகமே செஞ்சுட்டு அவங்க உன் நம்பிக்கை உடைச்சா நீ அதுக்கப்புறம் உயிரோட இருப்பியோடி. என் அப்பாவை சாகடிக்கிறதுக்கு எனக்கு விரும்பல. எங்க அப்பாவை சாகடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி, நீ புரிஞ்சுக்க வேண்டாம். நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம். உனக்கு பல ரகசியம் வெளியில வரும். என் தாத்தா இல்ல செம்புலிங்கம். பொண்டாட்டி இறந்த அடுத்த நொடி தான் உயிரை தானே எடுத்தவரு. அது வேற யாரும் இல்லடி, நீயோ நானுதான். உனக்கு நாய் போச்சு அடுத்த நோடி என் உயிரை மாச்சுக்கிட்டு உன் பின்னாடி நிக்க போற. என்கிட்ட உன் கோவத்தை தாபத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கல. நீ உனக்கு தண்டனை கொடுக்கல, எனக்கு தான் தண்டனை கொடுத்த. நீ பொறுப்பு வைக்கிறதுக்காக இங்க வரல, என்ன தினம் சாகடிக்கிறதுக்காக இங்க வந்த. நான் கவலைப்படாமலாம் இல்ல. என் கவலையை உன்கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு நான் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கவலை கூட உன்னை தாக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன தினம் சாகடிச்சுக்கிட்டு இருக்க. நானும் ஏதாவது ஒரு வழியில நான் செஞ்சது தவறு இல்லைன்னு உனக்கு புரிய வச்சு பார்த்தேன். உனக்கு புரியவே இல்லை. புரியக்கூடாது இல்ல, நீ புரிஞ்சுக்க கூடாதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க. இல்லடி, நான் அழ மாட்டேன். நான் எதுக்கடி அழணும்? நான் எதுக்கடி அழணும்? என்ன புரிஞ்சுக்காததுக்காக நான் எதுக்கடி அழணும்? போடி போய் நல்ல பொறுப்புடா பையிருப்பா.
இப்ப சொல்றேன், பொறுப்புள்ள எவனையுமே எனக்கு ஒரு துளி கூட பிடிக்காது. பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஆனா நான் காட்டிக்காம இருந்தேன். ஏன்னா நீ பண்றதெல்லாம் எனக்கு அவ்வளவு பிடிச்சது. அப்படி ரசிப்பேன், நான் ரசிப்பேன். ஏன்னா பிறந்ததுல இருந்து நான் பொறுப்பா இருக்கேன். எனக்கு பிடிக்கல. முத உன்னை பார்த்த நிக்க எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே பொறுப்பு இல்லாம நீ நாட்டுதாண்டே. அப்படி வந்து சொல்ல அடைஞ்சேன். வாழ்ந்தா ஓ கொடுத்தா வாழணும் முடிவு பண்ணல. அதுக்காக என்னென்ன பண்ணுவோம் அத்தனை பண்ணல. பொறுப்பா இருக்க போறல, வா பொறுப்பா இருக்கு வா. எனக்கு ஒரு துளி கூட பிடிக்காம போயிடும். நான் 1000 டென்ஷனோட வருவேன். நீ ஏத்தல நாட்டு ஜாமான தூக்கிட்டு போக பாரு. அப்படி உள்ளுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குண்டி. நான் ஈஸியா எவனையும் போட்டு தள்ளிடுவேன். ஆனா ஒரு பட்டர்ஃபிளை கடிப்பட்ட கூட அதை தோல்லையும் டப்பாக்கிலையும் தூக்கிட்டு விடிய அதுக்கு டிராக்டர் மாதிரி சுத்திக்கிட்டு அழிய பாரு. பூரிச்சு போவேண்டே. அதனால தான் உன் மேல அவ்வளவு பைத்தியமா இருந்தேன். வெக்கத்தை விட்டு சொல்லி அதனால உன் மேல அவ்வளவு வெறியா இருந்தேன். அதை பார்க்க காதலும் காமமும் தழைக்கு அப்படி ஏறும். போத மாதிரி இருக்கா. உன் மேல ஒரு போத மாதிரி இருந்தேன்டே. அந்த போதைக்கு அளவே இல்லை. அவ்வளவு பிடிக்கண்டே. அப்படியே அள்ளி அணைச்சு ஒவ்வொரு நாள் உன்னை ரசிப்பேன் பாரு. அதெல்லாம் எதனால உன்னை ஒரு நிமிஷம் கூட என்னட்டு பிரிக்க விடாம கட்டி அணைச்சு பின்னி பிடிச்சு கிடப்பனா எதனால? குழந்தை மாதிரி வீடு கட்டி விளையாண்டுக்கிட்டு அந்த போவட சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே இந்த கொலுசு சத்தத்தோட ரூமுக்குள்ள வருவா பாரு. தலைக்கு ஏறண்டி காதலே. நீ அதிர்ஷ்டக்காரன் தானே. அப்படி பெருமிதத்துல உட்கார்ந்துருப்பேன். பொறுப்பா இருக்க போறல, வா பொறுப்பா இரு போ. திரும்பி கூட பாத்துக்கிட மாட்டேன். நீயாவே இரு. மாறுது எங்க பேர்ல உன் சுய அடையாளத்தையும் உன் குணத்தையும் உன் தனித்தனத்தையும் எதையும் இழந்துறாத. உன் தனித்துவம் யாருக்குமே வராது. அது விலையேற பெற்றது. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல இல்ல. ₹1,00,000 கொடுத்தாலும் உங்ககிட்ட இருக்க அந்த குணம் யாராலையும் வாங்க முடியாது. யாரும் உன்ன மாதிரி வாழ முடியாது. நீ விசேஷமானவா, விசித்திரமானவா. யாருக்காவும் மாத்தி உன் அடையாளத்தையும் உன் தனித்தன்மையை இழந்துறாத. இப்பவும் சொல்றேன், கொஞ்ச நாள் தான் உன் கூட நான் இருப்பேன். உன்னை வீட்டுல தூரமா போகக்கூடிய காலம் வரப்போகுது. வாக்கு என்னைக்கு போய் ஆகாது. நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. இவ்வளவு பெரிய வம்சத்துல உன்னை வாரிசை நியமனம் பண்ணது ஏன் தெரியுமா? இந்த வீட்டு பசங்களுக்கு ஒன்னாலதான் மோசனம், ஒன்னாலதான் மகிழ்ச்சி, ஒன்னாலதான் சந்தோஷம். கொஞ்சம் யோசித்து பாரு. அவன் மிருகமா சுத்திக்கிட்டு இருந்தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் மாதிரி சந்தோஷமா வாழ்றாங்க. எல்லாரும் அன்பையும் இழந்துறாத. நீ வாரிசு, அவ்வளவுதான். அதை மறந்துடாத. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு உன் மனசை மாத்திக்காத. அந்த போலீஸ்கார ஏதோ சொன்னான்னு தானே நீ இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்னா 100% நம்ப கூடாது. 90% உண்மையை சொல்லிட்டு 10% வாங்கிட்டு வந்து உண்மையை வாங்குறதுக்கோ இல்ல அவங்க தேவையை பூர்த்தி பண்ணதுக்காகவோ அதுல 10% விஷத்தை கலந்துட்டு போயிருவாங்க. நீ நினைக்கலாம் 90% கரெக்டா இருக்க, 10% எப்படி இருந்தா என்னன்னு நீ நினைக்கலாம். ஒரு சொம்பள ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் விஷம் தான். பாலு தான் 90% இருக்குன்னு நினைக்க கூடாது. ஒரு துளி விஷம் போதும். அப்படிதான் சிலவருடைய நயவஞ்சகமான பேச்சு. 90% கரெக்டா இருக்குன்னு நினைச்சு அந்த 10% விஷத்தை நீ சாப்பிடாத. அந்த சாம்ராஜ்யம் 90% இல்ல, 99% சரிதான். வச்சான் பாரு ஒரு % விஷத்தை, பொய், மாய, இல்லாத ஒண்ணு. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவன் போட்ட பிளானு. என்ன நம்பு. நான் சொல்றேன் உங்க அம்மா செஞ்சது தியாகம். ஆனா அந்த தியாகம் மறைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியில கொண்டு வந்துட்டா நாமளும் சராசரி மனுஷங்க மாதிரி சாதாரணமா வாழலாம். ஆனா அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஓநாய்கள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த 1% தான் ஒட்டுமொத்த ரகசியமும் அடங்கி இருக்கு. அவங்களுக்கு தேவை அவங்க கண்டுபிடிச்ச 99% இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு % தான். காலமா நம்ம குடும்பத்துல பெண்கள் அறிவுள்ளவங்களா இருந்திருக்காங்க. நீயும் அப்படித்தான். ஆனா ஒவ்வொரு தலைமுறைக்கும் சில குணாதிசயங்கள் மட்டும் மாறுபட்டிருக்கு. அள்ளிமலை வீரத்திலும் வேகத்திலும் பேர் பெற்றவங்க. அவங்க கூட உன்ன மாதிரி ஒரு கிராமத்துல வளர்ந்த பொண்ணுதான். வெள்ளந்தியா குடும்பத்தனத்தோட கிராமத்துல உலா வந்த ஒரு பெண்ணுதான். செம்புலிங்க ராஜாங்கிற மாமனியோட கையை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பல கலைகளை கத்துக்கிட்டாங்க. கலைகளை கத்துக்கிட்டதுங்க சாதாரண விஷயம் இல்ல. இயற்கையாவே நமக்குள்ள திறமையும் அறிவும் ஞானமும் இருக்கணும். அது அள்ளிமலருக்குள்ள ஆரம்பத்திலே இருந்தது. அதுக்கப்புறம் உங்க அம்மா உறக்கும் போதே புத்திசாலி எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு குழந்தைதான். உங்க அப்பா மகாதேவனை கை பிடிக்கிற வரைக்கும் உங்க அம்மா சாதாரண ஒரு கன்னி பெண்ணுதான். பெண்களுக்குள்ள கூச்ச சுபாவம், அச்சம், மடம், நாணம் எல்லாம் உங்க அம்மாக்குள்ளே இருந்தது. இதுக்கு ஆதாரமே உங்க அப்பா தான். உங்க அப்பாவே அவருடைய குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு. முத நான் பொம்மிமாவை பார்க்கும் போது அவ என்னை பார்த்து வெக்கப்பட்டு தலை குனிஞ்சா. அந்த வெக்கம் தான் என்ன அவ பக்கம் இழுத்துதுன்னு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பெண்களும் மாதிரி அவங்களும் சராசரியா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு காலம் வரும்போதுதான் அவங்க திறமையை வெளியில கொண்டு வந்தாங்க. இங்க யாரும் எடுத்தோன்னு எதையும் பண்ண முடியாது. அப்படிதாண்டி நீயும் உனக்குள்ள சுபாவம் இதுதான். நீ இதை மாத்திக்கணும் நினைக்காத. உனக்குன்னு ஒரு காலம் வரும்போது உனக்குள்ள இருக்கிற திறமை தானா வெளியில வரும். உனக்கு சந்தேகமா இருந்தா உன்னை வளர்த்த அம்மா கிட்ட போய் கேளு. நான் பேசுனா உன்னை வளர்த்த உங்க தங்க அம்மா கிட்ட போய் கேளு. முத பண்ணைப்பட்டி அரமணிக்குள்ள வரும்போது அச்சத்தோட நாணத்தோட உங்க அம்மா உள்ள வந்திருக்காங்க. மகாதேவனை பார்த்து அவ்வளவு வெக்கப்பட்டிருக்காங்க. ஏன் உங்க அப்பா முகத்தை எடுத்து பார்க்கறதுக்கே பல நாளா இருக்கு. எல்லாருக்குள்ள வர காதல் காமம் எல்லாம் சராசரியா உங்க அம்மாக்குள்ள இருந்திருக்கு. உங்க அப்பா எப்ப வருவாரு உங்க அம்மா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சராசரி ஒரு மனைவியா அவங்க வருகைக்காக காத்திருந்து தலையில பூவை சுடி சேலையை கட்டி வருகைக்காகவும் காதலுக்காகவும் காத்திருந்திருக்காங்க.
இப்படி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களாவதாண்டே இருந்திருக்காங்க. அவங்க போராடணும், இதுக்கப்புறம் போராடி தான் ஆகணுங்கிற காலகட்டம் வரும்போதுதான் அவங்க வீரோட பெண்ணா மாறுதாங்க. அவங்களுக்குள்ள இருக்க தனித்துவமான குணம் வெளியே வருது. உனக்கு இப்ப அவசியம் படல. இன்னொரு விஷயத்த கேட்டுக்க, செம்பலிங்கையா சாகும் போதும் சரி, அள்ளிமலை சாகும் போதும் சரி, அவங்களுக்கு நம்ம யாரால செத்தோங்கிறதே தெரியாது. மர்மமான முறையில தான் கொல்லப்பட்டாங்க. அதோட தொடர்ச்சிதான் என் அப்பாவை பின்தொடர்ந்துச்சு. துடிக்க துடிக்க சாரன் ராஜாவை பறி கொடுத்திருக்காரு. யாராலையும் அவங்க துணையை காப்பாத்திக்க முடியல. செம்பலிங்கையாவால அவர் மனைவியை காப்பாற்ற முடியல. மர்மம். என் அப்பாவால அவர் மனைவியை காப்பாற்ற முடியல. மர்மம். உங்க அம்மாவை உங்க அப்பாவால காப்பாற்ற முடியல. ஆனா நீ அப்படி இல்லை, நான் இருக்கேன். நான் இருக்கேன். என்ன மீறி உனக்கு மரணம் வராது. உனக்கு மரணம் வந்துடக்கூடாது தாண்டி என் வீட்டுல இருக்க அத்தனை அண்ணன் தம்பி உயிரை கொடுத்த ரெடியா இருக்கானுங்க. உன் அப்பாக்கு என் குடும்பத்துல உன்னை பிரிக்குங்கிறது நோக்கம் கிடையாது. நீ நிரந்தரமா எங்களுக்கு சொந்தமா இருக்கணுங்கிறது அவர் நோக்கம். இங்க பாரு, எனக்குன்னு எழுதப்பட்ட விதி சேர, சோழ, பாண்டியன், அது போக இன்னும் 4 பசங்க எனக்கு வருவாங்க. அதையும் மீறி ஒரு பொன் கொண்டு பிறந்துச்சுன்னா உன் ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அடுத்து இந்த மண்ண ஆளுக்கு அடுத்த இளவரசி வந்துட்டான்னு அர்த்தம். ஆனா இவ்வளவு சொன்ன என் தாத்தா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு வழியை காட்டிட்டு போயிருக்காரு. அதுதான் நான் உன் கூட இல்லாம போறது. சாபத்தை சுமந்துட்டு நான் மட்டுமே போவேன். அதுக்காக தாண்டி இன்னொரு உசுரை நான் புடிச்சுக்கிட்டானே. நீ இந்த மண்ணுல வாழணும், அந்த சாபத்தை என் தலையில நான் சுமத்திக்கணும் தாண்டி நான் உனக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன். மகாதேவன் சேர விட மாட்டேக்கார இருக்கு. எங்க இந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போய் போயும். ஆனா என் தாத்தா கொடுத்த வாக்கு ஒரு நாள் பொய்யாகாது. இதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். உனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம்னு நினைச்சேன். இனி நீ பொறுப்பா இருக்க போறியா, இல்ல நீயாவே இருக்க போறியா? இந்த கிங்ஸில் பொண்டாட்டியா வளர்ந்தா வீட்டுக்கு வா, என் கூட சேர்ந்து வாழு. இதுக்கப்புறம் நான் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டேன், வந்து கெஞ்சவும் மாட்டேன். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு. நீயா வந்து என்கிட்ட சேர போறியா? நம்ம சேர்ந்து அனுநியமா வாழ போறோமா? பிள்ளைங்களை பெத்துக்க போறோமா? இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், நான் பொறுப்பை கத்துக்கிட்டு தான் வருவேன். நான் இருந்தா நீ இப்படித்தான் இருக்கணும். இந்த கிங்ஸ் இறங்கி வர மாட்டான். கிட்டவா, கிட்டவா. சரி, நீ இன்னும் யோசிக்கிறல? யோசிச்சுக்கிட்டே இரு. நான் வேணும்னா நம்ம ரூமுக்கு வா. எனக்கு பாண்டியன் வேணும். இல்ல நான் பொறுப்பாத்தான் இருப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சனா இங்கே இரு.